கனிம வள கொள்ளை போய்கிட்டே இருக்கு. இது எந்த இடத்துல போயிட்டு இருக்குன்னா, உணவுத்துறை அமைச்சர் அண்டா சக்கரபாணியோட தொகுதியில் தான் போயிட்டு இருக்கு. இந்த இடம் எங்க இருக்குன்னா, கீரனூர் கிராமத்துல இருக்கு. இந்த மல்லிகா அர்ஜுனூர் மலைக்கு கீழே அடிவாரத்துல மணல் அள்ளிக்கிட்டு இருக்காங்க. இதுல நீங்க அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து செக் டேம் தெரியும். ஓகேங்களா, செக் டேம் தெரியும். இந்த இடத்துல மணல் கொள்ளை போயிட்டு இருக்கு. கனிம வள கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் இங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் அந்த கனிம வள கொள்ளை அடிச்சவங்களை பிடிக்க கிடையாது. அது போக இதுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்கீங்களா? லைசன்ஸ் கொடுத்திருந்தாலுமே எந்த அளவுக்கு நீங்க மணல் அள்ளுவதற்கு லைசன்ஸ் கொடுத்திருந்தீங்க? இதுக்கெல்லாம் அண்டா சக்கரபாணி வந்துட்டு பதில் சொல்லுவாரா? இந்த ஒரு இடத்துல மட்டும் ஒட்டஞ்சத்திர தொகுதியில கனிம வள கொள்கைகள் போக கிடையாது. பல இடத்துல கனிம வள கொள்ளை சக்கரபாணி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு பேரு பசுமை நாயகன். எல்லா கனிம வளத்தையும் திருடிட்டா இன்னும் 20-30 வருஷம் கழிச்சு இந்த ஒட்டஞ்சத்திர தொகுதியே பாலைவனமா போயிடும். இப்ப இந்த இடத்துல கனிம வள கொள்ளை நடந்ததுக்கு எவிடன்ஸ் இருக்கு. இதை யார் ராத்திரியா வந்து நாங்க பிஜேபி காரங்க தான் வந்துட்டு கை வச்சு அடைச்சிட்டு போக முடியுமா? இதை நாங்க ரெடி பண்ணதா ராத்திரியா? இந்த இடம் வந்துட்டு மல்லிகா அர்ஜுனூர் மலைக்கு கீழே அடிவாரத்துல இருக்கு. நீங்க யாரு வந்தாலும் வந்து பாருங்க. அதாவது அண்டா சக்கரபாணிக்காக காவல்துறை வேலை செய்யுதா? இது கனிம வள கொள்ளையே தானே. கனிம வளத்தை பாதுகாக்கக்கூடிய அதிகாரிகளை எங்க போயிட்டாங்க? அவங்களுக்கு வேற வேலையே இல்லையா? இதுதானே அவங்களுக்கு வேலை.